இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வருவான். நான் அவனை பார்த்துட்டேன். ஆனால் அவன் வந்து என்னை பார்க்கல. சரி அப்படியே இவனை பொறுமையாக அடிப்போன்னு சொல்லி அப்படியே தலையில் வச்சு அழுத்தி விட்டாச்சு. இவனை முடிச்சு விட்டுனா இவனை முடிச்சுட்டு இவன்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்பேன். இவன்கிட்ட பெருசாக எதுவும் இல்லை. சரி இருக்கிறது நமக்கு போதும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுவேன். இந்த பக்கம் வந்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தன் வருவான்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ஒருத்தன் இருக்கான். சரி, நீங்கள் இந்த ஹெல்த் டேக்ஸும் யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாருமே இது யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், ஹெல்த்தே குறையாது நமக்கு. இதோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சேன் பாருங்கள், அவனே தான் திரும்ப வந்திருக்கான். ஏன்டா டே, அது என்னன்னு தெரில, எங்கே செத்துமோ அங்கே தான் வந்து இறங்குறானுங்க இவனுங்க. கொஞ்சம் தள்ளி போய் இறங்கினா தானடா உங்களுக்கு. சரி ஓகே, நமக்கு கில்லு தான் வேணும்னு சொல்லிட்டு இவனை ஒன் டைம் பிடிக்க ட்ரை பண்ணுவேன். பட் பாடி ஷாட்டு பிரவீன்றவன் போல். சரி ஓகே, நமக்கு கில்லு வந்துருச்சு. ஸ்கல் மாஸ்க்லாம் போட்டிருக்கான். ஒரு காலத்தில் ஸ்கல் மாஸ்க்லாம் எப்படி இருந்த பண்டலு. அட போங்கடா டே, எப்படியும் அந்த கேம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. சரி ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வேறு எவனாவது மாட்டோன்னு பார்த்துட்டு இருந்தேன். வேறு ஒரு பீஸிங் மாட்டிச்சு. போட்டு அழுத்தி விட்டு ஹெட்ஷாட் ட்ராக் பண்ண அவன் பார்த்தீங்களா க்ளோவல் போட தெரியாமல் பேனை வச்சு அடிக்க ட்ரை பண்ணுறான். சரி ஓகே, இந்த க்ளோவல் உடச்சி கில் எடுப்போம்னு சொல்லி கில்லு அழிச்சு பிடிச்சிட்டு போட்டு முடிச்சு விட்டாச்சு.